மல்லிக்கு இத்தன நாள விட இனிமே வர காலங்கள் எல்லாமே ரொம்பவும் சூப்பராவும், ரொம்பவும் அழகா தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இப்படி விஜய்க்கு உண்மை தெரிய வரும். அதுக்கப்புறம் சுடரோட முகத்தரிய கிழிச்செறியறதுக்காக விஜயே இப்படி ஒரு மாஸ்டர் பிளான போடுவாரு. இந்த ஒரு விஷயம்லாம் உண்மையிலேயே யாருக்குமே தெரியவே தெரியாது அப்படின்னே சொல்லணும். அதாவது இங்க நம்ம விஜய்க்கு பல உண்மைகள் தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த சுடர் யாரு? என்ன? ஏது? அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்ளோ பொறுமையா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்பவே நெனச்சா கூட விஜயால இந்த ரேணுகான்ற இருக்கக்கூடிய இந்த சுடர என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவ என் ஒய்ஃபே கிடையாது. உண்மையிலேயே என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்ற மாரி சொல்லி, விஜய் நெனச்சா இப்பவே சண்டை போடலாம். எனக்கும் மல்லிக்கும் தான் இனிமே அதாவது நாங்க 2 பேரும் தான் சந்தோஷமா இருக்க போறோம். எங்களுக்கு நடுவுல இனிமே யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாரி டீட்டெயிலா சொல்லலாம். பட் இருந்தாலுமே விஜய் பொறுமையா இருக்கிறதுக்கான காரணமும், இந்த சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி நினைக்கிறதுக்கான காரணமும், உண்மையிலேயே இவ யாரு? எங்கிருந்து வந்தா? என்ன? ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக நம்ம மல்லி, அடுத்ததா வெண்பா இவங்க எல்லாருமே உண்மையிலேயே வேற லெவல்ல மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இப்போ சுடர பத்தின ரகசியங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிளானே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் என்னடான்னா, எனக்கு மல்லி வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்றது. அதே மாதிரி இங்க எனக்கு இந்த மாரி 2 இது வந்து வே இது வேணாம். அதாவது விஜய் உன்னையும் நான் பார்த்துக்கிறேன். அதே மாரி ரேணுகாவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இந்த சுடர் அதாவது மல்லி கிட்ட இந்த மாரி விஜய் இப்படி தானே சொல்றாரு. ஏன் மல்லி நீ வேணாங்கிற? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மல்லிய எப்புட்றா விரட்டுறது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த சுடர் அவ்ளோ பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தா, அவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தா. ஆனா இப்போ நம்ம விஜய் மல்லிய வேணான்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா, இவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்ற மாரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே இந்த சுடர் இப்போ அப்படியே அந்தர் பல்டி அடிக்கிறா. இந்த மாரி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நீ, நானு, விஜய், அடுத்ததா வெண்பா 4 பேரும் ஒரு குடும்பமா இருக்கலாம் மல்லி. எல்லா கோவத்தையும் விட்டுட்டு நீ வா அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா மல்லி இல்ல என்னால முடியவே முடியாது. இப்படி 2 வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. அதாவது என்னோட வாழ்க்கைய என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி, கடைசியில விவாகரத்துக்கே இவங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இது எல்லாமே நம்ம விஜய் மல்லி போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு டிராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம விஜயும், மல்லியும் ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் ஒண்ணு சேருவாங்க அப்படின்றதுல யாருக்குமே ஒரு துளி சந்தேகம் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி உண்மையிலேயே இந்த சுடர் எங்க போறா? என்ன ஏது? அப்படின்றத ஓரளவுக்கு துப்பறிஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுடர் எங்க போறா? என்ன ஏது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மல்லி வாட்ச் பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இப்ப மல்லியோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லி, சுடர் இப்போ உண்மையிலேயே ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லிய இனிமே யாருமே கண்டுக்க போறது கிடையாது. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கெல்லாம் ராஜ யோகம் மாரி, அப்பாடா! இப்பதான் விஜய் நல்ல முடிவு எடுத்திருக்கான். இந்த மல்லிய நம்ம எப்புட்றா விரட்டுறதுன்னு நெனச்சோம். ஆனா இந்த சுடர் இப்படி விரட்டி ஓட வைக்கிறாளே! உண்மையிலேயே யூ ஆர் கிரேட் சுடர் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர நல்லா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த சுடர் ரகுவ மீட் பண்றதுக்காக வராங்க. அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது இந்த சுடரோட மொத்த மூவியும் இன்ச் பை இன்ச் மல்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ரகு போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸோட கஸ்டடியில இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்போ இந்த சுடரும், அடுத்ததா இந்த ரகு 2 பேருமே ஒரு காருக்குள்ள மீட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? அதாவது இந்த ரகுவா இருந்தாலும் சரி, சுடரா இருந்தாலும் சரி, பணம் தேவை, சொத்து தேவை இப்படின்ற பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல மல்லி அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே இப்படி அழகா வீடியோ எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடர் எவ்வளோ பெரிய தப்பு தப்பான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா. இப்ப என்னடான்னா, விஜய் அடையறதுக்காக மல்லிய விரட்டணும்னு நினைக்கிறது, அடுத்ததா இன்னும் பல விஷயங்கள செய்யறது, இந்த மாரி தான் இந்த சுடர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம மல்லி இப்படி அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா
அவ்வளவா கவர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, இப்போ ஆதாரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த சுடர் இருக்காங்க இல்லையா? சுடரோட உண்மையான சுயரூபம், அடுத்ததா ரகுவோட உண்மையான சுயரூபம், இது எல்லாத்தையுமே வந்து வெளிய கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கான ஆதாரங்கள் முக்கியமா வேணும். எடுத்த உடனே வந்து இந்த சுடருக்கும், ரகுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னா, அது கடைசியில எங்க கொண்டு போய் முடிக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆதாரத்த தேடி போன நம்ம மல்லி சேதாரமாகாம இருந்தாங்கன்னா சரி. ஏன்னா, இந்த சுடரும், அடுத்ததா ரகு இவங்க எல்லாருமே பயங்கரமான டேஞ்சர் ஆனவங்க. அதுவும் இல்லாம இப்போ விஜய் மாறிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லி தான், உண்மையிலேயே இந்த சுடர்லாம் வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்கா. ஏன்னா, அடுத்தடுத்து அவர் நெனச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்போ இவங்க 2 பேரும் போட்டிருக்கக்கூடிய பிளான், அதாவது இந்த மாரி ரூ. 50,00,000 பணத்த அடிச்சுட்டு, நம்ம அத ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டோம். அந்த கதிரேசன் கிட்ட இல்லீகலா நெறைய நகை அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நீ அங்கருந்து தூக்கிட்டு வந்துரு. லைஃப் டைம் செட்டில். இனிமே வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இன்னும் பல விஷயங்கள வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அடுத்தடுத்து வந்து இந்த சுடரோட உண்மையான சுயரூபத்த எல்லாத்தையுமே சீக்கிரமா வெளிய கொண்டு வர தான் போறாங்க. வசமா மாட்டிக்கிட்டு இந்த சுடர் தவிக்க தான் போறா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படியெல்லாம் நடந்து சீக்கிரமா இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.